அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பூஜை அறையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு ஒரு மளிகை ஜாமான் மாதிரி பட்டியல் போடுவாங்க. அத்தனை பொருட்களும் வீட்டில் இருந்தால்தான் சுபிக்ஷம் உண்டாகுமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே ஒரு பாமரர் மனதுக்குள்ளே உண்டாகிறதுல எந்த ஐயப்பாடும் கிடையாது. அதற்கு விடையாக கூற வேண்டுமென்றால், அவசியமில்லாத பொருட்களை வைத்தால், ஆடம்பரமான பொருட்களை வைத்தால் இறைவனின் அருள் கிடைக்கும் என்றால் அது கற்பனையில் மட்டுமே நிகழும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பூஜை அறையில் இப்போ என்ன பொருள் தான் இருக்கணும். இப்போ பூஜை அறையில் சொல்லப்போனால் சுவாமி படங்கள் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அடியன் அதற்காக நாத்திகமாக இல்லை, தெளிவாக உரைப்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கு ஜுவாலை எரியும் அல்லவா, அந்த ஜுவாலையிலே உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை ஆவாகனம் செய்து வழிபட்டீர்கள் என்றால் அந்த இறைவனின் ஆற்றல் அங்கு இருக்கும். இது சத்தியம். இதை நன்கு உணர்ந்து அறிந்த அனைவருக்குமே தெரியும். இதற்காக சிலை வைக்க வேண்டும், அதே போல் படம் வைக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நம்ம எங்காச்சும் வெளியூர் போயிருக்கோம், நம்மளுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னாலுமே சொல்லக்கூடியது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வையுங்கள், அல்லது விளக்கு ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை ஆவாகனம் செய்து கொண்டு நீங்கள் வழிபட்டால் போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பூஜை அறைக்கும் பொருந்தும். நம்ம வீட்டில் இடமே இல்லை அப்படிங்கும் போது இதை பண்ணலாம். இல்லை நிறைய சொல்கிறாங்களே, வலம்புரி சங்கு வைக்கணும், இடம்புரி சங்கு வைக்கணும், கோமதி சக்கரம் வைக்கணும் அப்படின்னு பட்டியல் போடுறாங்களே ஐயா, அதெல்லாம் வச்சா எது வைத்தாலும் ஆற்றல் உண்டு என்று சொன்னாலும் இந்த அகல் விளக்குக்கு ஈடானது எதுவும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுங்க. அந்த காலத்தில் கல்லில் செஞ்ச விளக்கை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா நம்ம மண்ணால் ஆகப்பட்ட அந்த விளக்கை அகல் விளக்குன்னு பயன்படுத்துகிறோம். போதுமானது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நிறைய வாங்கி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஏற்றி அதனால் நம்மளுக்கு அருள் கிடைக்குமானா அது மட்டுமே வழி அல்ல. வீட்டில் ஒளி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படியே பிரகாசமாக இருக்கணும். அது அகல் விளக்கில் வந்தாலும் சரிதான், நீங்கள் தங்க விளக்கில் ஏற்றினாலும் சரிதான். அப்போ இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அகல் விளக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அவங்க ஆடம்பரத்திற்கு தகுந்தாற் போல, தனது சக்திக்கு ஏற்றாற் போல எதை வேணாலும் வாங்கி வைக்கலாம். ஆனால் அங்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் அப்படின்னு பார்த்தா ஒன்றாகத்தான் இருக்கும். எப்பொழுது அப்படிங்கிறதையும் கேட்டுக்குங்க. நம்ம ரொம்ப ஆடம்பரமாக படங்கள் வாங்கி வச்சுருக்கோம், நிறைய வகையான விளக்குகள் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ சொல்லக்கூடிய எல்லா பொருட்களும் நிறைய சொல்கிறாங்க. இப்போ பூஜை அறையில் அது இருக்கணும், இது இருக்கணும், நிறைய சொல்கிறாங்க. நம்மளுக்கே அப்படியே பயமாக இருக்குது. அப்படி இதில் ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலும் போச்சாட்டிருக்கே, சாமியோட அருள் கிடைக்காதாட்டிருக்கே அப்படிங்கிற அளவுக்கு பயத்தை கொண்டாந்து விட்டுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதை வச்சாலும் எப்படி வேண்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. வேண்டுவதற்கு புரோட்டோகாலா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதுக்கெல்லாம் இலக்கணம் இருக்கா அப்படின்ட்டு. இலக்கணம் இல்லை, ஒன்று தெளிவாக தெரிந்து கொண்டு கேட்கணும். சுத்தமான மனதாக இருக்கணும், களங்கமில்லா மனது, குழந்தை மனது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அதே போல் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளா, கோபம் கொள்ளா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, தானவம், இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் களங்கமற்ற மனதுடன் நம் உருகி கேட்கக்கூடிய விஷயம். இறைவனை பாடும்போது சொல்லுவார்கள் என்புருக அப்படின்னு சொல்லுவாங்க, உருகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கண்ணில் தண்ணி மாலை மாலையாக கொட்டும், உருகி பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்படியே உருகி வழிபாடு செய்து இது அடியனுக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் அதை கொடுத்தருள்வார். அதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தருள்வார். நம்ம உழைக்கவே இல்லை, அடியன் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உழைக்கவே இல்லை, எந்நேரமும் உட்காந்துட்டு ஒரே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் உருகி ஒரு 2-3 கோடி ரூபாய் கேட்குறேன், கொடுப்பாரா? மாட்டார். எப்படி கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க, தண்ணி இறைவனிடம் இருக்கும். குறைஞ்சபட்சம் அந்த பாத்திரத்தைனாச்சும் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? அதோட சேர்த்து கொடுங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பே ரொம்ப குறைவு தான். அப்போ அந்த பாத்திரம் மாதிரி என்னென்னா நம்ம அதற்கான உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும்.
அதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கேட்கின்றோம், நமக்கு வர வேண்டியது வரல, கிடைக்க வேண்டியது கிடைக்கலைங்கிற ஆதங்கம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம மனமுருகி வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கொடுப்பார். இந்த நோயெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னாலும் நிறைய பதிகங்கள் இருக்குது. அதை உணர்ந்து பொருள் உணர்ந்து ரொம்ப முக்கியம். அப்படியே படிக்கிறது வேற, அது படிக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அதனுடைய பொருளை உணர்ந்து அதை அப்படியே உருவகப்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு திருவாசகம் நம்ம படிக்கிறோன்னா மாணிக்கவாசக பெருமான் அதை பாடியிருந்தால் எவ்வாறு பாடியிருப்பார் என்பதை உணர்ந்து நீங்கள் பாடுகிறீர்கள் என்றால் அந்த பாட்டிற்கான பலன் அப்படிங்கிறது உண்டு, அந்த பதிகத்திற்கான பலன் அப்படிங்கிறது உண்டு. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் மனது ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அதற்கு தகுதியானவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதை விண்ணப்பமாக வைக்கும் பொழுது, அல்லது அடியேனுக்கு இப்போ கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் விண்ணப்பமாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதலானது நிறைவேறும். அப்போ 2 விஷயம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது. ஒன்று, பூஜை அறையில் எந்த பொருட்கள் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் ஒரு அகல் விளக்கு இருந்தாலே போதும், இறைவனுடைய கருணையை பெற்றுவிடலாம். 1. 2வது விஷயம், எப்படி வேண்டணும், மனம் தூய்மையாக இருக்கணும். நம்ம தகுதியானவர்களாக அதற்கு அப்படின்னு யோசித்து, தகுதியானவர்கள்னால் வந்துட்டு மேலோர் கீழோர் அப்படி கிடையாது, நம்ம அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறோமான்னு சொல்லுவோம்ல, உழைப்பை கொடுக்கிறோமா, அப்போ அதுக்கு நம்ம தகுதியானவங்களாக இருக்கோம், நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது மனமுருகி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தடைகள் ஏதேனும் இருப்பின் அதையெல்லாம் தகர்த்து இறைவன் கொடுப்பார். அதுதான் இந்த இடத்துல திறமை இருக்கணும், அதுக்கான உழைப்பு இருக்கணும். இல்லாமல் கேட்குறோன்னா ஒரு சில நேரங்களில் கிடைக்கும், ஆனால் வந்த வழியிலே ஓடிடும், அது திரும்பி ஓடிடும். அதுக்கான உழைப்பே உங்கள்கிட்ட இல்லைன்னா அது தங்காது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, எவ்வளவு வந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இறைவன் நம்மக்கிட்ட கொடுக்கறது காரணம் நம்மால் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இறைவன் நேராக கொடுக்க முடியாது. நம்ம மாதிரி சில பேர்த்த ஒரு கருவியாக பயன்படுத்தி தான் இயலாதவர்களுக்கு, அதாவது இயலாதவர்கள்லாம் அவர்களுக்கே கொடுக்க முடியும். உழைப்புக்கேற்ற ஊதியம் அவர்களுக்கும் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் தன்னை வழிபடம்கான அந்த ஒரு முறை அவர்களுக்கு தெரியல, கையெடுத்து கும்பிட்றாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கணும். யார் மூலமாக கொடுக்குறோம்? நம்ம மூலமாக தான் கொடுப்பார். அப்போ நமக்கு 100 ரூபா கொடுக்கணும்னா 110 ரூபா நமக்கு கொடுப்பார். அந்த 10 ரூபாய் நம்ம யாருக்கு செய்யணும் அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் தேடினோம்னா உண்மையிலுமே முடியாதவங்க இருப்பாங்க, செயல்படாத முடியாதவங்க, உழைக்க முடியாதவங்கன்னா உடலில் அந்த வலு இல்லாமல் உழைக்க முடியாமல் இருப்பாங்க. அவர்களுக்கு கொடுப்பதற்காக தான் இறைவன் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கொடுப்பார். அதை கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கு உண்டாகும். அந்த என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஒரு கிரெடிட்டை இறைவன் எடுத்துக்க மாட்டார் எப்போவுமே. இறைவன் கொடுத்திருக்கிறார், ஆனால் நீங்கள் கொடுப்பதன் மூலமாக உங்களை இறைவனாக வாங்குபவர் நினைப்பார். அந்த சந்தோஷத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, ஒரு சின்ன தொகை மற்றவர்களுக்கானது என்பதை உணர்ந்து, அருகாமையிலே வயது முதிர்ந்தோர் இருக்கிறார்கள், அவர்களால் உழைக்க முடியவில்லை, உண்மையாகவே உடல் செயல்பட முடியாத நிலையில் சில பேர் இருக்கிறாங்க அப்படின்னலாம் இருக்காங்க அப்படின்னா, அவர்களை தேடி நம்மால் முடிந்த உதவியை செய்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அந்த இறைவனின் கருணையும் நமக்கு சேர்த்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க.